வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எந்தவித ஹோப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே. யூஜிடிஆர்பி இன்னும் போடலை, எஸ்டிடி எக்ஸாம் இன்னும் போடலை, டிஆர்பி வந்து கரெக்டாக போடுவாங்களா, இந்த மாதிரி டவுட்ஸ் தான் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியர் கட் ஒரு இன்ஃபோவாகவும் ஒரு மோட்டிவேஷனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கரெக்டான ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். ஸோ பிஜிடிஆர்பி எழுதி கிராக் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்களை நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட சேனலில் இருக்க ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் டிஆர்பி தீவிரம். ஸோ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எழுதிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேகன்சி கொடுத்துருந்தாலும் கூட, அதாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் ஏற்கனவே வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை விட அதிகமாக தான் வரும். 17, 19, 21 போட்டாங்க. அதுக்கப்புறம் 22, 23, 24, 25 ஆகிடுச்சு. அதனால் இந்த தடவை வேக்கன்சி ஹைக் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹைக் இருக்கும். அப்போ படிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதில் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உள்ளது. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக எலெக்ஷன் வருது. அவங்களோட பாயிண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ கல்லூரி உதவி பேராசிரியர், காலேஜ் டிஆர்பி இருக்குது, செட்டு தகுதி தேர்வு, இதெல்லாமே வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வந்து 1915 இடங்களில் பட்டதாரி ஆசிரியர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே அதுதான். உங்களுக்கு வந்து 1915 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இதுதான் வந்து அடுத்து வேக்கண்ட்டில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விடிடிஆர்பியும் சரி, எஸ்ஜிடி எக்ஸாமும் சரி, கோர்ட்டு கேஸால் தான் நிலுவையில் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே அதுக்கான முடிவு வந்து எட்டப்படும். அதாவது அதை ரீச் ஆனதுக்கப்புறம் உடனடி அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்குள்ளேயுமே எல்லாமே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கோர்ட் கேஸ்க்கான விஷயங்கள் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்பும் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஜூலை 17 வந்து உங்களுக்கு டெட் ப்ரமோஷனுக்கு வந்து உங்களுக்கு டெட் வந்து அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஸோ அதற்கான இதுவும் வந்துடும். அப்படிங்கிற போது இன்னும் கிளியர் ஆகிடும். பார்த்து பிஜிடிஆர்பிக்கு வந்து ஏன் அதை சொல்கிறேன், பிஜிடிஆர்பிக்கும் டெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி உயர்வுக்கான கலந்தாய்வுகள் வந்து நடத்தாமல் இருக்குது. பதவி உயர்வு பெற்றாங்கன்னா இன்னுமே முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் வரப்போகிறது உறுதி. அதுக்கான போஸ்டிங் நிறைய அதிகமாக போகிறது உறுதி. அப்போ ப்ரெஸ் நியூஸும் அதுக்காக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நீங்கள் தயாராக படிச்சுட்ருக்கீங்களா? அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்ன டெய்லி ப்ரிப்பரேஷன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு ஷெட்யூல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த ஷெட்யூல் படிங்க. டே ஷெட்யூல், வீக் ஷெட்யூல், வீக்கெண்டு ரிவிஷன், அதுக்கப்புறம் மந்த்து ஷெட்யூல், டெஸ்ட் எழுதி பார்க்குறது. கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு, டெய்லி ஒரு டெஸ்ட்டு, வீக்கெண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா, 25 போடுவாங்களா 26 போடுவாங்களா, இதெல்லாம் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லுவேன். எக்ஸாம் எப்போ போட்டாலும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ இப்போ எக்ஸாமுக்கு இது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு
அளவுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனதளவில் வந்து அதாவது ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம போன தடவைலாம் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஐடியாவை பாருங்கள். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும், எந்த அளவுக்கு 360 டிகிரி படிப்பு இருந்தால் உங்களால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸை நான் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டடி டிப்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி இதை பற்றினதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சைக்காலஜிக்கான வீடியோ, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், இங்கிலீஷ் மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ 5100 சாஃப்ட் காப்பி பிரிண்ட் அவுட் வந்து வீட்டுக்கே அனுப்பிடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர், இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான சாம்பிள் பேப்பர்ஸ் அண்டு ஃபீஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய எல்லாமே இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு வந்து எந்த பாடத்துக்கும் எந்த ஒரு தலைப்புக்கும் மிஸ் ஆகாமல் இருக்குது. அதையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் யூஜிடிஆர்பிக்கும் எல்லாமே கிளியர் கட்டாக நான் கொடுத்துருக்கேன். யூஜிடிஆர்பிக்குமே எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அதுக்கான தேவையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ எக்ஸாமுக்கு தயவுசெய்து காலம் தாழ்த்தாதீங்க. ஸோ இன்னுமே வரட்டும், நான் மெதுவாக படிப்பேன், இனிமேல் தான் படிப்பேன், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு நான் படிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயம், தயவுசெய்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2025-26க்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான முழு முயற்சியும் எடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மளோட சேனல்லேருந்து கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And also all the best for your journey as an aspirant, and all the best for got your posting in government. Thank you.